திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவல்லிக்கேணியிலிருந்து இன்றைக்கி வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் ஸ்லேடை என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம். இனி குழந்தைகளுக்காக நீ தினமும் இதே மாதிரி சேவை பண்ணு, பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்றால் பெரிவா. கும்பகோணம் பக்கத்தில் உள்ள ஒரு வேத பாடசாலைக்கு திடுதிப்புன்னு ஒரு நாள் காலங்காத்தால் பார்த்துட்டு வரலாம்னு புறப்பட்டுட்டார் பெரிவா. பொதுவாகவே வேக நடை நடக்கும் பெரிவா அன்று வேதம் கற்றுக்கிற குழந்தையை பார்க்க போகிறோம்னு வேகம் கூடுதலாக இருந்தது. 5 வயசுலேருந்து 7 வயசுக்கு உட்பட்ட 15-20 குழந்தைகள் ஸ்ருதி சுத்தமாக வேத பாடங்களை சொல்லிட்டு இருந்ததை பார்த்ததும் அப்படியே ஓசை எழுப்பாமல் நின்று உன்னிப்பாக கேட்டுட்டு இருந்தார் பெரிவா. கொஞ்ச நேரம் கழித்து குழந்தைகளுக்கு வேதம் கற்று தந்துட்டு இருந்த குரு எதேச்சையாக திரும்பின போது தான் பெரிவா வந்திருக்கிறதையே பார்த்தார். இந்த பாடசாலை உங்களோட பாதம் படுறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம்னு வார்த்தைகளே வராமல் ரொம்ப பவ்யமாக சொன்னார். அதே சமயம் எல்லா குழந்தைகளும் வேத மந்திரங்கள் சொல்லி பெரிவாளுக்கு வந்தனம் பண்ணினர். ஆச்சாரியா ரொம்ப அமைதியாக, இது வேதத்தை பரிபாலனை பண்ணுற இடம், காலங்காலமாக இருக்கிற வேதம் க்ஷீணம் ஆயிடாமல் நீங்கள்லாம் அதை சம்ரட்சணம் செய்துட்டு இருக்கீள். வேத மந்திரங்கள் இந்த குழந்தைகளோட வாக்கிலிருந்து வரதை கேட்கிறதே ஆனந்த அனுபவமாக இருக்குது. நான் திடுத்துப்புன்னு வந்து நிற்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம். அதனால் என்னை மரியாதை பண்ணி வரவேற்கலாம் என்றெல்லாம் நினைக்காதீங்கோ. ஸ்ருதிகளை மதிக்கிறது தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு யாருமே எதிர்பார்க்காதபடி அந்த வேத பாடசாலையோட உக்ரான அறைக்கு, அதாவது சமையல் கட்டுக்கு போனார். அங்கே கனத்த சரீரத்தோடு இருந்த பரிசாரகர் சமையல்காரர் ஒருத்தர் வேர்க்க விறுவிறுக்க சேவை பிழிஞ்சுட்டு இருந்தார். சேவை என்றால் இடியாப்பம். அவரை பார்த்தது, என்ன குழந்தைகளுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டால் பெரிவா. ஏற்கனவே சிரமப்பட்டு சேவை செஞ்சுட்டு இருந்த அவர் ஆச்சாரியர்களை பார்த்ததும் கையும் உடலை காலும் உடலைன்னு சொல்வாளே, அந்த மாதிரி படப்படப்போட நாக்கு தடுமாறா ஆமாம் ஆமாம் பெரிவா, பாவம் குழந்தைகள்லாம் பெத்தவாளியெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு வந்து இங்கேயே தங்கி படிக்கிறதுகள், ஏதோ அதுகளுக்கு கொஞ்சம் நல்லதாக பண்ணி கொடுக்கலாம்னு தான் என்று சொன்னார். நல்ல விஷயம், அடிக்கடி சேவை பண்ணுவியோ என்று கேட்டார் பெரிவா. இப்போ எல்லாம் பண்ணி கொடுப்பேன். சாப்பிட்டா எந்த ஏதும் வராததா பார்த்து பண்ணினா தானே குழந்தைகள் வயிற்றுக்கு சிரமம் இருக்காது. அவளும் சங்கடம் இல்லாமல் வேதம் படிப்பா. அதனால் நல்லா தான் செஞ்சு போடுவேன் சொன்னார் பரிசாரகர். ரொம்ப சந்தோஷம். இனிமே குழந்தைகளுக்காக நீ தினமும் இதே மாதிரி சேவை பண்ணு, பெரிய புண்ணியம் கிடைக்கும். மெல்லிசா ஒரு புன்னகையோடு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்தார் மகாபிரிவா. என்னடா இது, சேவை பண்ணுறது ரொம்பவே சிரமமான வேலையாச்சே. ஏதோ வாரத்தில் 2 நாள் கூட பரவாயில்லை, சிரமமாக செய்யலாம். ஆனால் பெரிவா தினமும் பண்ண சொல்கிறாரு, எப்படி முடியும்னு மனசுக்குள்ளே நினைச்சு அதிர்ச்சி ஆனார். அங்கேருந்து புறப்பட தயாரான பெரிவா, என்ன தினமும் சேவை பண்ணணும்னு சொன்னதும் பயந்து போயிட்ட போல இருக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை பெரிவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு தினமும் சேவை பண்ணி தர பார்க்கிறேன். குரலில் ஒரு ஸ்திரமே இல்லாமல் சொன்னார். லேசாக சிரிச்சார் பெரிவா. தினமும் சேவை பண்ணுன்னு நான் சொன்னதும் நீ முழிச்சதை பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சுடுத்து. என் வார்த்தையை நீ தப்பாக புரிஞ்சுட்டுட்டேன்னு. நான் சொன்னதுக்கு அர்த்தம் சேவை பலகாரத்தை தினமும் பண்ணணுங்கிறது இல்லை. ஆகாரத்தில் குழந்தைகளுக்கு எந்த ஏதும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து நல்ல பலகாரமாக செஞ்சு கொடுக்கறதா சொன்னேன் இல்லையா? அதுதான் பெரிய சேவை, அதுதான் பெரிய தொண்டு, அதுதான் பெரிய கைங்கரியம் என்று மலர்ந்த முகத்துடன் பெரிவா கூறினார். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. நன்றி, வணக்கம்.